பாருங்களேன், பைபிளே தப்பா புரிஞ்சிருக்கு. யார் எந்த உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும். பைபிள்லயே ஓல்டு கவர்னன்ட் கீழே வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, நியூ கவர்னன்ட் கீழே வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். நம்ம நியூ கவர்னன்ட் கீழே உட்காந்துட்டு ஓல்டு கவர்னன்ட் வசனத்தை படிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பண்றத பார்த்தா ஓல்டு கவர்னன்ட் கீழே கர்த்தர் சொன்னதுல எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு பேசவே கூடாது தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக இருக்குது பைபிள்ல இருக்குல்ல. இன்னைக்கு அதை எடுத்துட்டு நான் பேசக்கூடாது. நான் ஏன் தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாகன்றது பழைய உடன்படிக்கையில வந்த கட்டளை. அந்த கட்டளையிலையும் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை மாதிரி. இத்தனை பிரச்சனை இருக்குது. நான் போல்டா அடிக்கிறேன், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பு. ஆனா நியூ கவர்னன்ட் வரும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, ஓய்வு நாள்ன்றது ஒரு நாள் கிடையாது, அது ஒரு நபர்ன்றார். ஜீசஸ் இஸ் யுவர் சாபத். என்ன சொல்லுவீங்க? ஓய்வு நாள் இட்ஸ் a day of rest, it's sabbath அப்படின்னு சொல்றோம்ல. அது நிழல். நிஜத்துல உனக்கு ஓய்வு நாள்ன்றது நாள் கிடையாதுடா, அவர் ஒரு நபர். இயேசு தான் உன்னுடைய ஓய்வு நாள்ங்கிறார். ஜீசஸ் இஸ் யுவர் சாபத், ஜீசஸ் இஸ் தி ரெஸ்ட்ங்கிறார். இப்படி உடன்படிக்கை புரியலனா பல வசனத்தை நம்ம தப்பா மீனிங் எடுத்து தப்பா கடைபிடிச்சு வசனத்தினாலேயே நம்மை நாமே அடித்துக்கொண்டு